மார்கழி என்றால் கோயில் பஜனைகளும் சபா கச்சேரிகளும் மட்டும்தானா? தேவாலயங்களிலும் கூட எங்களின் கர்நாடக இசை ஒலிக்கும் என்கிறார்கள் ஒரு இசைக்குழுவினர். இது குறித்த மார்கழி சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். டிசம்பர் மாதத்தில்தான் மார்கழி சீசன் களை கட்டுகிறது. இதே டிசம்பரில்தானே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் அரங்கேறுகின்றன. இம்மார்கழியில் திருக்கோவில்களில் ஒலிக்கும் கர்நாடக இசையை தேவாலயங்களிலும் ஒலிக்கச் செய்கிறார்கள் இசை ஆசிரியை பியூலா சாந்தியும் அவரது இசைக்குழுவினரும். இது கிறிஸ்தவ கீர்த்தனைகளை கற்றுக் கொடுத்து முறையான ராகங்களில் தாளங்களில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து கீர்த்தனைகளை பாடுவாங்க. அந்த கீர்த்தனைகள் இயற்றியவர்கள் வீரமாமுனிவர், H.A. கிருஷ்ணபிள்ளை, வேதநாயகம் சாஸ்திரியார், ஆபிரகாம் பண்டிதர், இன்னும் மாசிலாமணி ஐயர், சந்தியாகு ஐயர், வேதமாணிக்கம், யோசேப்பு, இப்படி பலர் 100, 200, 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயற்றிய பாடல்களையும் அதே ராகங்களில் தாளங்களில் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து பாட சொல்லிக் கொடுக்கிறோம். கிறிஸ்துமஸ் கேரல் பாடல்களை கர்நாடக சங்கீத ராகங்களில் பயிலவும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளை பாடவும் இந்த குழுவில் முறையாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. முக்கியமாக எங்கள் டீம் கீர்த்தனைகள் மூலமாக முறையான வழியில் நாங்கள் சங்கீதத்தை கற்றுக்கிட்டு நாங்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம். பாடல்கள் மூலமாக ஆண்டவரை துதிச்சு இந்த டிசம்பர் மாதம் முழுவதாக நாங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறோம். விரல்களில் தாளம் பிடித்து பிள்ளைகளின் இனிய குரலில் இறைமகனை பிரார்த்தனை செய்து பாடுவதை கேட்கும்போது உருகாத மனமும் உருகிவிடும் போல்தான் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் திலகவதி.